Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்றைக்கி நான் வந்து டீனேஜர் மேக்கப் லுக் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு சைடாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து நியூட்ரல் சைடில், ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நியூட்ரல் சைடில் இருக்க மேக்கப் லுக் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க மேக்கப் லுக் தான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரெண்டு லுக்குமே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மேக்கப் லுக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க். அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா முன்னாடி வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு. நான் வந்து நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும்னா நீங்கள் வந்து நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிக்சரில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். அண்ட் பக்கத்தில் இருக்க சாஃப்ட் க்ரீம் வந்து ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் வந்து வெட் அண்ட் வைல்ட் ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து கோல்டன் பேஜ். இது ஏன் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் வந்து கன்சீலர்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபவுண்டேஷன். ஸோ இந்த யங் ஏஜில் நீங்கள் வந்து ஃபேஸில் மேக்கப் போடுறீங்கன்னா அது வந்து நல்ல குவாலிட்டி இருக்க மேக்கப் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபவுண்டேஷனோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து பான்ஸில் இல்லைனா வந்து லாக்மேயில் வந்து பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த க்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கலருக்கு கிடைக்காது. அதனால தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். அதுக்காக நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது ஹிபாவோட காம்பேக்ட் பவுடர். இந்த காம்பேக்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா மற்ற காம்பேக்ட் பவுடரோட லெஸ் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதோட வந்து இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்னோடய ஷேட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பஃப் வரும், நீங்கள் அதிலே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் இருக்க இந்த ப்ரௌன் ஷேட் தான் வந்து என் ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து தனியாக ஒரு டுட்டோரியல் பண்ணுறேன் எப்படி ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணோன்னு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்வேன்னா எங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் பேஸ் மேக்கப்புக்கு நான் வந்து ப்ளஷ்ஷோ இல்லைனா வந்து கான்டோரிங்கோ எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா சிம்பிளாக இருந்தால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் இந்த டீனேஜில். அண்ட் உங்களுக்கு எதனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐஸில் பண்ணிக்கோங்க, லிப்ஸில் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப எங்காக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து அதிகமாக லேயர் பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். இது வந்து மோடாவோட ஐஷேடோ பேலட்ஸ். இதில் வந்து சாக்லேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்சல்யூட் ரோஸ் இருக்குது. இந்த சாக்லேட் பேலட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், நியூட்ரல் சைடில் தான் இருக்கும். இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரோஸ் ஷேடாக இருக்கும். அண்ட் இதுவும் வந்து எவ்ரிடே யூஸ் நியூட்ரல் பேலட் தான். ஆனால் இதோட ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரே டோனில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் பேலட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்குது ஷேட்ஸ்லாம். இன்றைக்கி நான் வந்து இந்த 2 ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என் ஃபுல் ஐலெட்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப சாஃப்டான ப்ரௌன் ஷேட் இது. நெக்ஸ்ட் அந்த ஸ்கின் ஷேட் எடுத்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க ஐயில் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீலில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஷேடோ, ஒரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து அந்த ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டெப் ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐலிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஒரே கலரில் தான் இருக்கும். இது மாதிரி டைமென்ஷன் கொடுத்தா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அதோட இதை நீங்கள் எவ்ரிடே கூட போட்டுட்டு போகலாம். அதனால தான் ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பெல்லா ஓஸ்டேயோட ஐலைனர். இது வந்து ஸ்கெட்ச் ஐலைனர். ஸோ ஈஸியாக உங்களால் ட்ரா பண்ண முடியும். இங்கே நான் வந்து நார்மல் ஐலைனர் வந்து ட்ரா பண்ணுறேன். எண்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஐ ஷேப்க்கு வந்து அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஐலைனர் வந்து உங்கள் ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு நான் வந்து ஸ்டேக் ஒர்க்கி பேடாஸ் காஜல் யூஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக எனக்கு காஜலில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து பேடாஸ் காஜல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பர்பிளோட பிளாக் கலர் காஜல் நல்லாயிருக்கு. ஸோ நல்லா ஜெட் பிளாக் கலரில் இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். அண்ட் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஷேட் நேம்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் காஜல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ரௌன் ஐஷேடோ வச்சு நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் ப்ளூ ஹெவன் வாக் ஃப்ரீ மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா நல்லா லென்த்தும் கொடுக்கும், அதுக்கப்புறம் நல்லா வந்து செப்பரேட் பண்ணும் லேஷஸ். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது. அண்ட் எப்போவுமே மஸ்காரா வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாத மஸ்காரா.
அண்ட் இந்த ஏஜில் வந்து பட்ஜெட் இருக்காது, அதனால நீங்கள் வந்து அஃபோர்டபுள் மஸ்காரா இது மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஷ் அண்ட் கான்டோர் நான் வந்து யூஸ் பண்ணலை. ஹைலைட்டரே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைலைட்டர் எப்போவுமே ஹை பாயிண்ட்ஸில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தெரியலன்னா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹைலைட்டர் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு. அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் நான் வந்து லாக்மேயோட அப்சல்யூட் வைன் அண்ட் டைன் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் சூட் ஆகும். இது வந்து கொஞ்சம் பெரி ப்ளஸ் வந்து ப்ரௌன் ஷேடில் இருக்கும், அதனால எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் ஷேட் பார்த்தீங்கன்னா டீப்போ காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் இது வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஷேட் இது, பெரி ப்ளஸ் அந்த ப்ரௌனிஷ் ஷேட் இது. நான் இங்கே லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணுறேன். அண்ட் இது மேலே நான் டாப் பண்ணுறதுக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் கிவ் மீ மோக்கா ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த லிப் கலர் மட்டும் எல்லாராலையுமே வந்து கேரி பண்ணிக்க முடியும், நல்ல யூனிவர்சல் ஷேட் இது. ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போடுறவங்களா இருந்தால் இந்த ஷேட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி இருக்க ஷேட் தான் இது. அண்ட் வெட் அண்ட் வைல்டும் நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக் தான். அண்ட் ஃபார்முலேஷன் சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லிப்ஸில், நீங்கள் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது, நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் வந்து வெட் அண்ட் வைல்டோட கிவ் மீ மோக்கா ஷேட் தான். அண்ட் இதோட நம்ம ஃபர்ஸ்ட் மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் வந்து நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஐ மேக்கப்புக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கோரல் ஷேட் எடுத்து என்னோடய ஃபுல் ஐலைட்ஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நியூட்ரல் கலர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ அதனால ஈஸியாக நம்ம வந்து மறைச்சிட்டு இன்னொரு கலர் அப்ளை பண்ணலாம். இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல பிக்மெண்டேஷன், நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் கலர்ஸ். இதில் ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப காலி ஆகிட்டே இருக்கும். நானே வந்து 3 வாட்டி நான் நோட்டிஃபை கொடுத்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ப்ரௌன் ப்ளஸ் இந்த பர்கண்டி ஷேடு வந்து என்னோடய அவுட்டர் வீல நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் வீல நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க எட்ஜஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் எஸ்எஃப்ஆரோட ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்க இந்த ப்ளூ ஷேட் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஐஷேடோ பேலட் வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன், ஆனால் சூப்பராக இருக்கும். இதோட பிக்மெண்டேஷன், அதோட கலர் எல்லாமே செம்மையாக இருக்கும், நீங்களே பாருங்கள். இந்த பேலட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன், கலர் பிக்மெண்டேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பில்டப் பண்ணிகிட்டே இருந்தேன் கலர்ஸை. என்னோட கண்ணோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் நான் வந்து கலர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணுறேன், அப்போ தான் நல்லா அந்த பிக்மெண்டேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் அந்த அவுட்டர் வீல மறுபடியும் கலர் ப்ளேஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஒன்ஸ் எல்லாமே நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து அந்த ப்ளூ கலரை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து டுட்டோரியலுக்காக ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன அவுட்ஃபிட் கலர் இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஐலைனர் எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல, அப்படியே விட்டுற போகிறேன், இல்லைனா அந்த கலர்ஸ் தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, is Raksha saying bye bye and take care of yourself. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.